வெல்கம் டு வைட் சங்கம் vlogs. இதான கேச்சுக்கா பேண்டுட்டே இருப்பான். வயசு இந்த 20 ரூபா ஒரு வாட்டி மட்டும் முட்டி போடு. நான் வெளியே ஷாப்பிங் பண்ண செய்வோமா? பே லிஃப்ட்னா என்னதுன்னா பே லிஃப்ட்னா கே லைஃப்னா உனக்கு நீ வாழ லைஃப் தான் கே லைஃப். குண்டாவை இப்படி வச்சுதான் இங்க பாரு. நீ வச்சு குடுக்குற நீ மண்ண வேலைய பத்தியா? நான் ப்ரௌனி செஞ்சு குடுக்கலாம்னு பார்த்தேன். சமையல் நரேன் சாப்பிட வாடா என்ன சாப்பிட வாடா. செப்பு புடா. நான் வந்து டக்கு டக்கில வந்துறான். அந்தன டங்கன டங்கன சுரேஷ் தத்த மாதிரியே இருக்காடா. வீடியோ எடுக்கறா. சுரேஷ் தத்த மாதிரியே இருக்கு. வெல்கம் டு வைப் சங்கம் vlogs. இப்படி 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 பி இங்க பாரு. இப்படி இப்படி வைப் நேரா நிக்கல. டெலிவரி பண்ணாத ப்ளீஸ் நம்மளுக்குள்ள தான் போட்டேன். ப்ளீஸ் தான் வேணாம்டா வேணாம்டா ப்ளீஸ் தான் டெலிவரி பண்ணா அதெல்லாம் இல்லவா நம்ம 3 பேர் 3 தான் போடுவோம். வெல்கம் டு வைட் சங்கம் vlogs. 1 கிலோ கறி இருக்கு. இதை நீ கொத்து கறியாக பிரியாணி பண்ண போறோம். பிரியாணியா? பிரியாணி கடையில கூட வாங்கி சாப்பிடலாம். எதுக்கு வாங்கிட்டு இருக்கேன்? ஒரு இது இருக்கு. எது இருக்கு கருத்து இருக்குடா. என்ன கருத்தோ? சரி மறந்து டெவலப்லாவா சரி மறந்துருச்சு கருத்துல மறந்து சொல்லுங்க பிடிக்கலாமா? நானே எப்பயாவது தான் கருத்து. பொண்ணுங்க மட்டும்தான் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. பசங்களும் சமைக்கணும். மைக்கு போடல படிக்கடா படிக்கடான்னு தலையாட அடிச்சு 2 இன்ஜினியரிங் டிகிரி வேற. சமையல்னா பொண்டாட்டிங்க மட்டும் தான் சமைங்க. புருஷனுங்க பொண்டாட்டிங்க சமைச்சிடலாம். ஓகே இதுல யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? டேய் நீ பொண்டாட்டி நீ அப்பாட்டியா? அவரு நெய்பர்ஹுட் கிட்டே உங்க பொண்டாட்டி சமைச்சாங்களா? அடுத்த பொண்டாட்டி சமைச்சாங்க. சூப்பர் 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 அருமையா. பொண்டாட்டி இல்லையே எங்க இருக்காளோ எவங்க இருக்காளோ அரசி நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்படிதான் தோணும். எவங்க கூட இருந்துட்டு வந்தாலும் எல்லாத்துக்குமே அப்படிதான். பைசா ஒருத்தியோட இருக்கான். நாளைக்கு வேற ஒருத்தியோட ஆள் பேர் என்ன? சுனிதா. வீடியோ கட் பண்ண இப்ப போறப்ப அதுக்கு ட்ரிம் தான் விடுவேன். இங்கே அப்படியே கொஞ்சம் பண்றான். நான் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. நான் இப்பயே பண்ணிடுறேன். சரி பிரைவசி நம்ம பிரைவசியெல்லாம் வெளியே வராது. இவன் ஒருத்தன் கூட பிரைவேட்டா இருந்தா பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல போற வரவங்க பிரைவசியா இருக்கா? புரியல. போற வரவனா பரவாயில்ல. அதெல்லாம் போற வர்றவன் எது இதான கேச்சுக்கா பேண்டுட்டே இருப்பான். வயசு இந்த 20 ரூபா ஒரு வாட்டி மட்டும் முட்டி போடு. இது மேல வைக்கணுமா? அப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கணுமே. இதை வச்சா அடுப்பு எப்படா தெரியும்? நம்ம எப்படா தெரியும்? நான் வெளியே ஷாப்பிங் பண்ண செய்வோமா? என்ன பொண்ணு போற தோமல வருது. வேறடே 2 பாயிண்ட் வெஸ்ட் ப்ரோ வெஸ்ட் தான். ஆனது வேற ஆனா அவங்க அப்பா இன்ஜினியரிங் படிச்சு வச்சதுக்கு இது ஒண்ணுதானே கரெக்டா பண்ணிருக்க. அது பண்ணதே எங்க அப்பா தான். சபாஸ்டா மயிலே சபாஸ் பண்ணார நாயே இங்க வாடா. இப்படியே அப்படியே வடிச்சு இப்படியே சமைக்கலாம். நான் நல்லா தானே இருக்கிறோம். 10 வச்சோன்னு கீழே வச்சுப்போம். முட்டி போட்டு சமைப்பாங்க. இங்க பார்த்தா கிண்டிட்டு இருக்கேன். கரண்ட்
என்ன மாப்பிள்ள என்ன போய் சொன்னது கழட்டி கொடுங்க சமைக்கலாம்டா அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சீங்க எடுத்து சுட்டிட்டீங்களா திருக்கு எடுத்து அங்க எடுத்து கேச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எடுத்து அங்க வைக்கிறேன் அங்க எடுத்து கேச்சுட்டு இருக்கேன் ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையா 48 டானிக் படத்துல இருக்கிறாரு மருந்து கடைக்கு எனக்கு வளர ஒரு டானிக்கு முடி வளர ஒரு டானிக்கு ஆள் வளர ஒரு டானிக்கு சரி விடு 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 தப்போதான் கீழே வை அது எனக்கு வேணும் சமைக்க முடிகிற அளவுக்கு இங்கே தான் இருக்கு மடியிலே தான் கிடக்கும் துணிக்கிட்டே வளர்ச்சி வேண்டியதான் செய்ய செய்ய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிரியாணி என்ன அடுப்பு தெரியுமா சரி எவனுக்கு நீ பிரியாணி செய்ய தெரியும் செய்ய தெரியும் யூடியூப் இருக்குல்ல நம்மளே யூடியூப்ல போடுறோம் யூடியூப் பார்த்து ஒன்றும் பிரச்சனை ஒரு ஐசியோ ஒரு அடிவுறா எனக்கு ஒரு அடிவுறா உண்மையிலே கே கப்பிள்ஸா நீங்க லெஸ்பியன் கப்பிள்ஸா கேதான் கப்பல் இல்லை வேற என்ன வேணும் பிரியாணி ஃபர்ஸ்ட் டே அடுப்பு அண்ணா டே இல்லை அண்ணா நக்காத வருது இப்பதான் உள்ள ஓரத்தெல்லாம் வச்சிருக்காங்க குக்கர் வேணுமா அண்டால தான்டா செய்வாங்க பிரியாணியை பாய் மேல சமைக்கிற பாய் தான்டா இவன் இந்திய தேசம் இது ஒன்றிய தேசம் இது ரம்ஜான் கூட செத்துருவாரு பாய் நீ அர்த்தமே இல்லை சரி கறி கொடுத்தேன் சவுக்கு சவுக்கு பச்சை கறியா தின்னா பாய் பச்சை வெயிடா கழுவணும் நீ கழுவு நீ கழுவு பத்த வை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் முதல்ல காய்கறி எடுத்துடா என்னென்ன போடுறோம் கிரேவி சமைக்கிறியா அதெல்லாம் வேண்டாம் பிரியாணி மட்டும் பிரியாணி தான் ரம்ஜான் நாளானிக்கு ரம்ஜான் பிரியாணி நம்ம ரம்ஜானுக்கு போடுறோம் பிரியாணி ஆமா நீ முஸ்லீம் தான்டா உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமாடா சாப்பிட்டுக்கிறேன் இல்லைன்னா வந்தாடா சாப்பிட்டுருவான் சவுட்டுக்கு தானே வைக்கிறாங்க சவுட்டுக்கு வாங்கிட்டு ரூபாய்க்கு 2 நம்ம பாயிண்ட் வந்து நீங்கள் வாங்க எடுப்போம் சமைப்போம் என்னென்ன சமைக்க என்னென்ன போடணும்னு தெரியலடா முதல்ல அடுப்பு எதுலடா வச்சு குண்டா என்னடா வைக்கணும் இந்த குண்டா ஓகேவா கூகுளில் போடுவோம் இரு கூகுள் டே நம்மளே கூகுள்ல போடுறதுக்கு தான் இன்கிரியன்ஸ் போதும் வேற குண்டா ஆமா இது நீ இதெல்லாம் போடாதா இந்த நான் சட்டி குண்டா மாதிரி ஏதோ என்ன அது அண்ணே பிடிச்ச பாரு கோழி கொட்டை சாப்பிடுறா விராட் கோழி இல்லடா விராட் கோழி இது பே லிஃப்ட்னா என்னதுண்ணா பே லிஃப்ட்னா கே லைஃப்னா உனக்கு நீ வாழ லைஃப் தான் கே லைஃப் கே லைஃபா பே லீஃப் பே லீஃப்னா என்னது வெங்காயத்து உண்டு பே லைஃப் அதுதான் நான் காஞ்சு போல ஏன் பட்டா வெங்காயம் மாதிரி வந்து பட்டா எடுத்து போடுங்க பத்த வைங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருப்பிய கேட்டு போங்க முதல்ல அங்க கட் பண்ண இருக்கு சிங்கப்ப உணர்த்தியா இருக்கு ரெண்டு போதுமானே அவன் பாத்துக்க அப்பா அம்மாவே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அண்ணே ரெண்டு தன்னானே நானே தானே 10 பண்ணு தொடச்சி 10 சூட தொடச்சது எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் ஐஸ்லாம் ஒருத்தர்ல போனாலே 10 பொண்ணு வைக்குவான் கண்ணாடி போட்டு வாயா போயா சாயங்காலம் 7 மணி வாக்கில் எடுத்துருந்தோம் நீங்க 7 மணி வாக்குல தான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க வந்தது இப்ப இல்ல நாங்க எங்க ஸ்கூல் விஷயமா நிறைய போயிட்டேன் இங்கே ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க நான் ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க அது ஏன்டா வீடியோலயே காட்டுறேன் யூடியூப்ல போட அவங்களுக்கே தெரியும் எங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாத மண்ணு கூட்டு தக்காளி இல்லையா சூப்பரா பிரியாணி செய்வோம் ஐயோ தக்காளி தான் இல்லாம செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்கு பார்ப்போம் நான் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம்னு நேக்க நம்மளை தூங்க வச்சுட்டு அந்த இந்த இருக்குல்ல தீனி டப்பா அது அப்படியே டப்பாவோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான்டா அவன் சதுர திறக்கிறதுக்கு போயிருப்பான் ஏன்டா பைசு ரிட்டர்ன் கொண்டு வாடா மாப்பிள்ள மாப்பிள்ள யூடியூப் மாப்பிள்ள உடச்சு
பிளான் பண்றேன்னு தெரியும். அதே மாதிரி தூங்க வச்சுட்டு போனாங்க. இல்ல இல்ல எனக்கு தெரியும் சரியா. வா அரி. என்னடா கண்டா இது சரி. டேய் இப்ப எவனால நிறுத்துறது? நானே கஷ்டப்பட்டு நிறுத்தி வச்சேன். சார் என்ன பண்றீங்க? சிம்ல வைப்போம் இப்போ வந்து குண்டாவை இப்படி வச்சுதான் இங்க பாரு. மணி. நீ வச்சு குடுக்குறேன் நீ மண்ண வேலைய பத்தியா? நான் ப்ரௌனி செஞ்சு குடுக்கலாம்னு பார்த்தேன். ப்ரௌனி ஏதோ கள்ளசாராயம் காய்ச்சற மாதிரி கைக்கு வச்சிருக்கேன். எங்க வீட்ல பார்த்தா என்னடா பண்றீங்க? கீழே போட முண்டை அண்ணனே என்ன அல்ல விட்டுரும். இங்க வாடா. சரி தக்காளி கேட்டானே. தக்காளி வெட்டவரு கையை தக்காளி வெட்டவரு கையை இப்படி கொண்டு பண்றேன் போல் பண்ணே அண்ணே. எனக்கும் தெரியாதுடா. அப்படியே போய் இன்ஸ்டாகிராம் போடுறா. ஜபர் பை ஜப்பர் பாய் துபாயில போய் நம்மளும் கடை போட்டு பெரிய ஆளா ஆயிடலாம். பண்ணினா வேணா பெரிய ஆளா யோசிக்கலாம். வாய் திறந்தாலே ப்ராப்ளு நக்கலாம் பிசினஸ் பண்ணலாம். வீடியோல வருதே இல்லையா? முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. வாடகை வீட்டுக்கா தண்ணி ஊத்துனா என்ன மாப்பிள்ள பண்ற? தக்காளி அறுத்து வைக்கிறேன். தக்காளியை புளிஞ்சு போடணும்டா. லூஸ் கூலி உயிரதுலயே இருக்கு எப்ப பார்த்தா. எத்தனை புரிஞ்சிருப்பான். கழுவி ஊத்திக்கலாம். ஊற வைக்க வேண்டாம் அரிசிய. கழுவிட்டு தானே ஊற வைக்கணும். பிரியாணி அரிசி போடணும், பாஸ்மதி போடணும். அதுக்கெல்லாம் பாஸ்மதி அரிசி. ஒண்ணும் இல்ல. யார் அது பாஸ்மதி போடணுங்கிறா? பாசித்தோட ஆளு ஒண்ணு பண்ணுவோம். இதெல்லாம் சமைக்கணுமே பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவோம், பிரியாணியை வாங்கிட்டு வந்து இருந்தா அவுட்புட் வந்துருச்சுன்னு காட்டிடுவோம். உச்சமே இல்ல. இப்போதைக்கு என்ன சமைக்க போறோம்? ஒன்றும் சமைக்க போறது இல்ல. இது ஓகே வேண்டாம். சாப்பிட போறது இல்லை ஆயிருச்சு. நெய் இருக்கா? நெய் கொஞ்ச நேரத்துல வந்து அருமா. கண்ணாடி பாரு மியா கழிப்ப அடுப்பு ஆன் பண்ணலடா. பண்ணிட்டா கண்ணாடி போட்டு அப்போ இதுல மியா கழிப்பு எல்லாம் இருக்கு. இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க மூச்சு முடிப்பீங்களா? இந்த கலர்ல பேண்ட் போட்டுருக்கீங்க, வெளியே வருதா? உடம்பு வாங்கிட்டு ஏதோ பண்றான். திரும்பவும் அந்த இதை மோட்டர் ஆன் பண்ணி விட்டுனா செல்ஃபா வச்சு. இங்க வாங்க, இன்ஜினியரிங் 2 டிகிரி படிச்சிருக்கு. இந்த பாலிடெக்னிக் 1 BE 1. இது மோட்டர் அம்மா வெட்ரா சொல்லி வெட்டிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. உன்னை பெக்கிறதுக்கு உங்க அப்பா சும்மா இருக்கலாம். மீனாக்கப்பட்ட விந்து சமையல் சாப்பிடவாடா என்ன சாப்பிடவா செப்பு புள்ள வெட்டுறான். நல்லா இங்க வச்சு வெட்டிட்டு இருக்கான். வெட்ட வெட்ட வேற எதையா வெட்டிக்குவான் போல. என்ன வெங்காயம் எடுத்தா வாழைக்காய். ஏடா பிரியாணி போடுறா வச்சு சைடு டிஷ் போடுற மாதிரி வெட்டிட்டீங்க. என்னன்னா கத்தி இது உன்னை மாதிரி தான் மொன்ன அதுவும். நானும் அங்கிட்டு இங்கிட்டு ரோபோ ஓட்டு நடந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதுடா. அவ்வளவுதான். அதான் வாழ்க்கை. அதான் இருக்கு. எவனோ ஒருத்த வெட்டும் உனக்கு தெரியும். நான் செய்யறேன், நீ நவுரு. அது வெயிடா, அது ஊர்னு. சரி கலட்டு போய் அப்படி நில்லுங்க ப்ரோ. எதுனா அது கேட்ட போறேன். வேணுமா? சாரிண்ணா, சைலன்ஸ் ஆன் பண்ணிட்டான். ஆன் பண்ணி விட்டாடா. ஒழுங்கா அதை நிறுத்திட்டு வர. என்ன தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல எதுக்க போடுவாங்களே, போடுவாங்க. அதான் எப்ப போடுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் காஞ்சிடும். என்ன பிரணேசன் இங்க வானா? பிரணேசன் இங்க வரு. தண்ணி இல்லாம மூடிருங்க. ஆயில் மட்டும் தான் ஊத்துனேன். கடுகு போட்டது கடுகு அது ஏற்கனவே இருந்த எறும்பு, அது போய் வாங்காது எறும்பு போட்டு ஜப்பார் பாய் மாதிரி சமைக்கலாம். வந்தா காத்து கருப்பு கிளை மாதிரி செய்ய. இப்படி போடக்கூடாதுண்ணா. என்ன தெரியுதா? ஆனா ஆமாண்டா பட்டம். இது சோம்பு கறி உளுந்தம் பருப்பு சிம்ல வை, சிம்ல வை. சிம்மா போன கண்டு ஏய் இல்ல இது ஆபத்தா. இல்ல இப்படி இதை பத்திடுவோம்டா. அது தூக்கி இங்க
லூசுங்கிறத மெதுவா சொல்றேன் சொல்றேன். ஏன் நான் ஏதோ நிம்மதியா இங்க ஒரு வீடு எடுத்து வாழ்றது அப்பவே சொல்றேன் போய் உட்கார பிரியாணி வரும் பின்னாடிதான் உட்காரி பிரியாணியா இது தோசை கரண்டியா என்ன ஒரே ஒரு பட்டையை போட்டிருக்கேன் தானடா அப்படியே இதுல போட்டு அப்படியே மெஞ்சுடு சாய் எனக்கு இருந்து கொத்தமல்லி எல்லாம் கடைசியா தான் போடுவாங்க கொத்தமல்லி இல்லடா என்னது என்னது அது கொத்தமல்லி மகிழ கொத்தமல்லி அது புரியுதாடா டேய் எதுடா கொத்தமல்லி ரெண்டுமே பச்சையா தானே இருக்கு தெரியாம வேற எதையும் எடுத்துக்கிட்டான். பச்சையா இருந்தா நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு அவன் தோல்ல பத்தியா அந்த ஓல்லையும் பார்க்கலாம் மொளகா பொடி அங்க இருக்கு பாருடா. ஏய் மொளகா தூள் அங்க இருக்குடா சாம்பார் தூள்டா. அதெல்லாம் சுண்டைக்காய் வை நான் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குண்ணா டேய் முட்டாத்தா அதெல்லாம் என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கா உட்கார்ந்து எந்திரி. போகுந்தா ஓவர் என்னடா அடி என்னமோ ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ற மாதிரியே பேசலாம். பிரெக்னெண்டா இருக்கனால டாக்டர் அதெல்லாம் சேர்க்க வேற கையை சுட்டுக்கிட்டான் இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல மருதண்ணில வச்சு அனுப்புனாங்க சும்மா இருக்கா நக்கி பாரு மோந்து பாரு அதையும் நான் மோந்து பாரு மஞ்சள் போயிடணும் தர அது லேடிஸ் இதுல வேற துண்டு வச்சிருக்க எதுக்குடா சிரிக்கிற துண்டு வச்சிருக்கோம் நினைச்சு சிக்கனுக்கு ஃபோர் ப்ளே பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் சொல்லிச்சு 4 நாளா ஒரே துணி துவச்சு போட்டு வரேன் கரண்ட் கம்பெனில ஏதாவது ஒரு லேடிஸ் நல்ல லேடிஸ் யாராவது நம்ம வீடியோ பார்க்க முடியுமா? என்ன வீடியோ நம்ம வீடியோலாம் பார்க்க முடியாது நம்ம இந்த வீடியோ போடல இன்னும் அவங்க பார்க்கணும்னா தனியா போய் பார்க்கணும் எது உண்மை பானப்ல அக்கௌண்ட்டுக்கே வச்சிருக்கீங்களே வேலை செய்ய அக்கௌண்ட்லாம் என்கிட்ட இல்ல இவன் வேற தலைப்பா கட்டம் சுரேஷ் தத்தா மாதிரியே இருக்காடா சுரேஷ் தத்தா மாதிரியே இருக்கா இங்க ஒரு அழிய சுரேஷ் தத்தா விக்க வச்சது மாதிரியே இருக்கு நீ இவனே விக்க வச்சுட்டு வந்திருக்க சுரேஷ் தத்தா இவர் பகத் பாசில் சாமிங்க மம்முட்டி நெய் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் வாங்கியாச்சு நெய் வாங்க மட்டும் காசு பத்தாம போயிடுச்சு சரி நெய் இல்லாம சமைப்பா யாருக்கு நம்ம வேலை திங்கிறோம்னு எப்படிதான் பிரியா நம்ம திங்கிறோம் உடச்சுட்டான் பக்கத்து வீட்டுல ஏதோ இல்ல நீங்க குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க நம்ம எல்லாம் பேட்ச் ரூம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் டேய் காடு பாப்புல இருக்குடா இந்த கிறுக்கு புண்டாமே ஊதி இப்படி அணைச்சிட்டா அது தெரியாது எனக்கு அது அனுப்பி எவன்டா இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்றது வெந்துருச்சு நான் சோத்த போடனா சோத்த போட்டா அப்படி நாய்க்கு தெரியும் போது வெந்துச்சா சாம செஞ்ச பிரியாணிடா தக்காளி சோறு ஆயிடுச்சுடாது பிரிஞ்சி செஞ்சிருக்கோம் அடி பிடிச்சிருக்கிறது பாரு ஃபர்ஸ்ட் ட்ரை நல்லா இருக்கு சரி அவன் திங்க போறோம் போல நான் திங்கல நான் நோம்பு யாராவது தின்னு பாருங்கடா ஹரி ஹரி நான் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாதுல்ல சாப்பிட நல்லா சத்தியமா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு கறி மட்டும் என்ன லைட்டா வேகடா நீ இருக்குதா அதான்
அப்பயே சொன்னேன் அரிசியை போடுறதுலயே முந்திரி கொட்டை மாதிரி இருந்தானா சூப்பரா இருக்குண்ணா. சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருந்தா நானே சாப்பிடுறேன். நாய்க்கு போட்டா நாய் செத்து போயிருமாடா. மகனே என்னடா இது? பா நாய் பீப்பா. என்னடா தின்றுவோமா? வேண்டாம். என்ன பண்ணலாம்? நான் சோகத்துல போறேன், எனக்கு பசிக்குது. தின்னுட்டு போயிடலாம்டா, வேஸ்ட் ஆயிரும்டா. அடுத்த தடவை யாராவது நல்ல ஆளை செஞ்சு கூப்பிட்டு வந்துடலாம்டா.